5வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? 5வது கணக்கு. 80 மீட்டர் உயரமுள்ள மரத்தின் உச்சியில் ஒரு பறவை இருக்கிறது. தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து பறவையின் ஏற்ற கோணம் 45 டிகிரி. பறவை ஒரே உயரத்தில் கிடைமட்டத்தில் பறந்து செல்கிறது. 2 வினாடிகள் கழித்து அதே புள்ளியிலிருந்து பறவையின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பறவை பறக்கும் வேகத்தினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான டயக்ராம் போடுவோமா? போடலாம் பாருங்க. 80 மீட்டர் உயரமுள்ள மரத்தின் உச்சியில் ஒரு பறவை இருக்கிறது. இப்போ ஒரு மரம் ஒன்று இருக்கு. அது எவ்வளோ? 80 மீட்டர். ஓகேவா? இந்த மரத்துக்கு நான் பேரு ஏபின்னு கொடுத்துக்கிறேன். அதோட உச்சியில இந்த இடத்துல பறவை இருக்கு. ஓகேவா? அடுத்து தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து பறவையின் ஏற்ற கோணம் 45 டிகிரி. தரையில் இருக்கிற ஒரு புள்ளி இங்கே, இந்த புள்ளியை நான் சீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட ஏற்ற கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி. அடுத்து பறவை ஒரே உயரத்தில் கிடைமட்டத்தில் பறந்து செல்கிறது. அதாவது இதே ஹைட்லேயே கிடைமட்டத்தில் இந்த சைடு பறந்து போகுதாமா. 2 வினாடிகள் கழித்து அதே புள்ளியிலிருந்து பறவையின் ஏற்ற கோணம் 30 டிகிரி. 2 நிமிஷம், அதாவது 2 வினாடி, 2 செகண்ட் கழிச்சு, அதாவது ஒரே கிடைமட்டத்தில் பறந்து போகுதா. இப்போ இங்கே போகும்போது அது இங்கே போகிற புள்ளியை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 2 வினாடி ஆகுதாமா. கழிச்சு இந்த புள்ளியிலிருந்தே பார்க்கும்போது இதோட ஏற்ற கோணம் எவ்வளவா இருக்கு? 30 டிகிரி. இது 30 டிகிரி. ஓகேவா? ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பறவை பறக்கும் வேகத்தினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி வேகம் கண்டுபிடிக்கிற 2 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எடுத்துக்காட்டில் ஒன்று, பயிற்சியில் ஒன்று. அந்த கணக்கு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணலான்னா இங்கே இப்போ 2 செங்கோண முக்கோணம் நம்மளுக்கு வரணுமா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் ஏபிசிங்கிற செங்கோண முக்கோணம் ஒன்று. அடுத்து இதுக்கு செங்கோண முக்கோணம் எடுக்கும்போது இப்படி எடுக்கலாமா? இதை நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த புள்ளிக்கு நான் பேர் ஈன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ செங்கோண முக்கோணம் இதுக்கு பேர் வந்துச்சுன்னா எப்படி வரும்? டிஇசி, சிஇடி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ டயக்ராம் போட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? என்னெல்லாம் எடுத்தோமோ அதையெல்லாம் எடுத்து எழுதுவோமா? எழுதும்போது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம்? மரத்தின் உயரம், மரத்தின் உயரம் ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். ஏபி ஈக்குவல் டு 80 மீட்டர். அடுத்து பறவையின் ஆரம்ப நிலை ஏ, இறுதி நிலை டி. ஆரம்ப நிலை ஏ, இறுதி நிலை டி. ஓகேவா? இது பறவையின் ஆரம்ப நிலை ஏ, இங்கே டியில் 2வது போய் உட்காந்துருக்கிற இங்கே டி. நோக்கும் புள்ளி சி, இங்கிருந்து தான் பார்க்குறோம். உற்று நோக்கும் புள்ளி சி என்க. அடுத்து கோணம் சொல்லணுமா? கோணம் பாருங்க, ஏசிபி. கோணம் ஏசிபி ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்புறம் கோணம் டிசிஇ. டிசிஇ எது கோணம் இருக்கோ அதுதான் நடுவில் வரணும். இங்கே சிக்கு தான் கோணம், அதனால் இங்கேயும் சி தான் நடுவில் போட்டிருக்கேன், இங்கேயும் சி தான் நடுவில் போட்டிருக்கேன். இதுக்கு 30 டிகிரி. ஓகேவா? அடுத்து இங்கே நம்ம போட்ட டயக்ராமில் ஒரு செவ்வகம் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும். அதாவது ஏடி ஈக்குவல் டு பிஇ, அப்புறம் ஏபி ஈக்குவல் டு டிஇ. ஏபி 80 மீட்டர் அப்படின்னா டிஇவும் அதே டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்ததெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து செங்கோண முக்கோணம் பார்க்கணுமா? இந்த செங்கோண முக்கோணம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு தெரியும். அதனால் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கோணம் 45 டிகிரி. கோணம் சிக்கு தான், அப்போ சி தான் நடுவில். ஏசிபி ஈக்குவல் டு 45 டிகிரி. இங்கே என்ன டீட்டா வரும் பாருங்கள், எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம், அதனால் டேன் டீட்டா தான். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? இப்போ டேன் டீட்டாக்கு பதிலாக டேன் 45 டிகிரி.
ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே ஏபி, அடுத்துள்ள பக்கம் பிசி. ஏபி பை பிசி. tan 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1. ஏபிங்கிறது 80 மீட்டர், பிசிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ பிசி தான் கண்டுபிடிக்கணும். பிசி இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா பிசி ஈக்குவல் டு 80 மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஓகேவா? இப்போ பிசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது இந்த வேல்யூ. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த செங்கோண முக்கோணத்துக்கு எடுத்துக்கிறோம். செங்கோண முக்கோணம் சிஇடியில் கோணம் 30 டிகிரி எழுதலாமா? சிஇடியில் கோணம் டிசிஇ ஈக்குவல் டு 30 டிகிரி. இங்கேயும் என்ன டீட்டா தான், இங்கேயும் டேன் டீட்டா தான். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டாக்கு பதிலாக டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம்ங்கிறது பாருங்கள் டிஇ, அடுத்துள்ள பக்கம் ரெண்டாக பிரித்து தான் வரும், அதாவது பிசி ப்ளஸ் பிஇ. எதிர்பக்கம்ங்கிறது டிஇ, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிசி ப்ளஸ் பிஇ. ஓகேவா? இப்போ டேன் 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/√3. டிஇ வந்து அதே தான், அதாவது இங்கே நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோமா, இங்கே ஒரு லைன் எடுத்துருக்கு பாருங்க. ஏபி வந்து 80 மீட்டர்னா டியூவும் 80 மீட்டர் தான். அப்போ டிஇங்கிறது 80, பிசிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் என்னன்னு 80 தான், ப்ளஸ் பிஇ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் இங்கே போயிடும், இந்த √3ங்கிறது இங்கே வந்துடும். அப்போ வந்துருச்சுன்னா 80 ப்ளஸ் பிஇ ஈக்குவல் டு 80. இந்த √3 இங்கே வரும்போது பெருக்கல்ல வருமா? பாருங்கள், 80 ப்ளஸ் பிஇ √3க்கு என்னது 80 இன்ட்டு √3ஓட வேல்யூ 1.732 ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். நம்ம பெருக்கும்போது புள்ளியை விட்டுருவோம், 0 விட்டுருவோம். அப்போ விட்டுட்டு பெருக்கணும் அப்படின்னா 8 2 16, 8 3 24, 8 2 16 மிச்சம் 1, 8 3 24, 1 25 மிச்சம் 2, 7 49, 8 56, 56 2 58, மீதி 5, 1 8 8, 8 5 13. இப்போ பாருங்கள், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால புள்ளி இந்த சைடு ஒரு ஸ்தானம் தள்ளி போகும். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 138.56ன்னு வருதா? அதாவது 80 ப்ளஸ் பிஇஓட வேல்யூ. அப்போ நம்மளுக்கு பிஇ வேணும்னா இதிலிருந்து 80 மைனஸ் பண்ணணும். பண்ணலாமா? பிஇ ஈக்குவல் டு 138.56, இதிலிருந்து 80 மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே சைடில் போடுற பாருங்க, 138.56, இதிலிருந்து 80 கழிக்கணும் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு புள்ளியில் இல்லை, அதனால 0 0ன்னு எடுத்துக்கிறோம். கழிச்சா 6ல் 0 போச்சுன்னா 6, இங்கே 5, புள்ளி 8ல் 0 போனால் 8, 13ல் 8 போச்சு அப்படின்னா 5, 58.56. பிஇ ஈக்குவல் டு 58.56ன்னு வருது. அதாவது பிஇங்கிறது எந்த டிஸ்டன்ஸ்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பிஇ, இதுதானே 58.56 மீட்டர்னு வந்தது. இதே டிஸ்டன்ஸ் தானே இங்கேயும் இருக்குது, இதுதானே பறவை கடந்த தொலைவு. அப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் கூட எடுத்திருக்கோம், பிஇ, ஏடி ஈக்குவல் டு பிஇ. ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க அதோட வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பறவையின் வேகம் வேணும்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? ஆல்ரெடி அந்த 2 கணக்குலையும் போட்டிருக்கோம். ஃபார்முலா என்ன? தொலைவு பை காலம். வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். போடலாமா? இப்போ இங்கே எழுதுகிற பாருங்க, 58.56 மீட்டர் தூரத்தை பறவை 2 வினாடிகளில் கடக்கிறது. ஓகேவா? இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பறவையின் வேகம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, பறவையின் வேகம் ஈக்குவல் டு, வேகத்தோட ஃபார்முலா என்ன? தொலைவு பை காலம் அல்லது நேரம், என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ தொலைவு எவ்வளோ? 58.56, காலம்ங்கிறது 2 வினாடின்னு கொடுத்துருக்காங்க. 58.56 பை 2. இப்போ இதை வகுத்தோம் அப்படின்னா பாருங்கள், 2 2 4, மிச்சம் 1 இருக்குது, இங்கே கொடுத்தா 18, 18ல் 9 2 18 புள்ளி, இதில் 2 2 4, மிச்சம் 1 16ல் 8 2 16,
மீட்டரில் தானே கண்டுபிடிச்சோம், மீட்டர் பர் வினாடிக்கு. ஓகேவா, இவ்வளோதான். பறவையின் வேகம் ஈக்குவல் டு 29.28 மீட்டர் பர் வினாடி. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா, நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.